கடந்த 15 ஆண்டுகளாக மம்தா பானர்ஜியின் அரசாங்கம் வெஸ்ட் பெங்காலில் உள்ளது. 4வது முறை சீஃப் மினிஸ்டர் போட்டியில் களமிறங்கியிருக்கிறார். நரேந்திர மோடி அவர்கள் 12 ஆண்டுகளாக இந்த நாட்டின் பிரைம் மினிஸ்டர். அவரும் அடுத்த முறை 4வது முறை பிரைம் மினிஸ்டருக்கான களத்தில் இறங்குவார். இப்ப இந்த 2 ஆஸ்பெக்ட்ஸுமே நீங்க கவனமாக பார்க்க வேண்டும். ஒரு பக்கம் வெஸ்ட் பெங்கால், இன்னொரு பக்கம் நரேந்திர மோடியின் மத்திய அரசாங்கம். இந்த 2லையுமே எந்த விதமான டிஃபரன்ஸை நீங்க பார்க்கிறீர்கள்? அதற்கு முன்பு ஒரு படத்தை நான் உங்களுக்கு எடுத்து காட்டுகிறேன். இந்த படத்தை ஒரு முறை பாருங்கள். எந்த அளவில் கேவலமாக கீழ்த்தனமாக நரேந்திர மோடியின் சப்போர்ட்டர்ஸ்கள் இறங்கிவிட்டார்கள். மம்தா பானர்ஜியை இழிவுபடுத்துவதற்காக எந்த அளவில் இந்த படத்தை வரைந்திருக்கிறார்கள். ஒட்டுமொத்த இந்தியாவில் பிஜேபி பெண்களுக்கு மரியாதை கிடைக்க வேண்டும். ஒரு முறை நரேந்திர மோடியின் தாயை கொச்சையாக பேசிவிட்டார்கள் என்கிற ரோடுகளில் ஒட்டுமொத்த பிஜேபியினர்கள் கூச்சல் போட்டு கூவிக்கொண்டிருந்தார்கள். ஆனால் இன்னைக்கு மம்தா பானர்ஜியை பற்றி இந்த அளவில் கேவலமான ஒரு படத்தை போட்டிருக்கிறார்கள். எந்த விதமான கூச்சலும் கிடையாது. சரி, இந்த படத்தை பற்றி நாங்கள் இதற்கு முன்னாடி ஒரு வீடியோவில் பேசியிருக்கிறோம். ஆனால் 4ஆம் தேதி மம்தா பானர்ஜி மறுபடியும் வந்துவிட்டால் போலீசார்களுக்கு ஒரு வார்னிங்கை கொடுத்திருக்கிறார். எங்களுடைய அரசாங்கம் வர உள்ளது, அதனால் எச்சரிக்கை. இன்னொரு புறம் ஹோம் மினிஸ்டர் அமித்ஷா அவர்கள் தேர்தல் முடிந்ததற்கு பின்பு கூட அடுத்த 60 நாட்கள் வரை சிஆர்பிஎஃப் வெஸ்ட் பெங்காலில் தான் இருக்க போகிறது. சென்ட்ரல் பாராமிலிட்டரி ஃபோர்ஸ் வெஸ்ட் பெங்காலில் இருக்க போகிறது. அப்போ எந்த விதமான பிரச்சாரங்களை நேற்று டிஎம்சி மற்றும் பிஜேபி நடத்தி வந்தது? நான் தொடக்கத்திலேயே கூறிய அந்த லைனை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். 15 ஆண்டுகள் மம்தா பானர்ஜிக்கு, 12 ஆண்டுகள் பிஜேபி நரேந்திர மோடிக்கு. இந்த 2 ஈக்குவேஷனுமே இந்த பதிவில் நீங்க ஆழமாக புரிந்து கொள்ள இருக்கிறீர்கள். வெஸ்ட் பெங்கால் இந்தியாவாக மாறிவிட்டதா? இந்தியா வெஸ்ட் பெங்காலாக மாறிவிட்டதா? அப்போ இந்த ஒட்டுமொத்த விஷயத்திற்கான யார் கையில் அதிகாரம் இருக்கிறதோ, யார் கையில் பவர் இருக்கிறதோ அதை தான் எடுத்து காட்டுகிறார்கள். அமித்ஷா அவர் மிரட்டியது என்ன? மம்தா பானர்ஜியுடைய கட்சி ஆள்கள், அதாவது டிஎம்சியை சார்ந்த நபர்கள், டிஎம்சியின் குண்டர்கள் கவனமாக இருங்கள், நாங்க வந்ததற்கு பின்பு உங்களை நாங்க விடமாட்டோம். இன்னொரு பக்கம் மம்தா பானர்ஜி, ஜாகிரதையாக இருங்கள், எங்களுடைய அரசாங்கம் தான் வர உள்ளது. அப்போ பிஜேபியை சார்ந்த குண்டர்களை நாங்கள் விடமாட்டோம். 2 தரப்பிலிருந்தும் இதே போன்ற ஒரு கேம்பெயின். கடைசி நாள் எந்த தேர்தல் ஆணையம் வெஸ்ட் பெங்காலில் மிக பீஸ்ஃபுல்லான, மிக டிரான்ஸ்பரண்டான தேர்தல் நாங்கள் நடத்தி காட்டுகிறோம் என்று கூறி வந்தார்களோ, அதே தேர்தல் ஆணையத்தின் மூக்குக்கு கீழே ஒரு கலவரம் வெடிக்கிறது. கடைசி நாள் அந்த கலவரம் வெடிக்கிறது. வெஸ்ட் பெங்கால் தேர்தல் பொலிட்டிக்கல் பவர், ஸ்ட்ரென்த் அனைத்தையுமே ஒரு விதமான ஒரு பயத்தை உருவாக்கக்கூடிய வேலையை பார்த்திருக்கிறார்கள். டெல்லி வெஸ்ட் பெங்காலை வெல்ல வேண்டும் என்றால் மக்கள் மனதில் இருக்கக்கூடிய இந்த பயத்தை நீக்க வேண்டும். 4ஆம் தேதிக்கு மேலேயும் அடுத்த 60 நாட்களுக்கு சிஆர்பிஎஃப் இங்கேயே டிப்யூட் செய்யப்படும் என்று அமித்ஷா அவர்கள் கூறியதை நீங்களே கேட்டுவிடுங்கள். 29 तारीख को बेखौफ होकर मत डालने चाहिए। दिल्ली के गुंडों की चिंता मत करिए। चुनाव आयोग ने चप्पे चप्पे पर सीआरपीएफ बिठाई और आज मैं बोलकर जाता हूं, चुनाव के बाद भाजपा सरकार आनी है, फिर भी 60 दिन तक सीआरपीएफ यही रहने वाली है. அதாவது ஒரு பக்கம் மம்தா பானர்ஜி, இந்த ஒரு பக்கம் மோடி அண்ட் ஷா. 2 தரப்பிலுமே
ஒரு மிகப்பெரிய மோதல். என்ன மோதல்? தன்னுடைய ஆட்சியை தக்க வைப்பதற்காக. 2016ஆம் ஆண்டு மோடி அண்ட் ஷா முதல் முறையாக நேரடியாக மம்தா பானர்ஜியை சீண்டி பார்த்தார்கள். மிகப்பெரிய அளவில் தோல்வி. 2021ஆம் ஆண்டு மீண்டும் ஒரு முறை இதே அமித்ஷா அண்ட் மோடியின் டீம் வெஸ்ட் பெங்காலை தொட பார்த்தது. இந்த முறை 100 சீட்களை தொட்டார்கள். ஆனால் கூட மம்தா பானர்ஜியை தோற்கடிக்க முடியவில்லை. இப்போ 3வது முறை மம்தா பானர்ஜிக்கு 4வது முறை சீஃப் மினிஸ்டருக்கான அந்த வாய்ப்பு. அப்போ டெல்லியின் பவர் சர்க்கிள் மீண்டும் ஒரு முறை பெங்காலை தொடப்போகிறதா, சீண்ட பார்க்கிறதா? இதை நீங்க பார்த்தீர்கள்னா காங்கிரஸுடைய பவர் செக்டர் சித்தார்த் சங்கர் ராய் நக்சல்பாரி மூமெண்ட் உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கும். ஜோதி பஸுடைய மூமெண்ட் லெஃப்ட் கேடர். அதற்கு பின்பு சிங்கூர் நந்திகிராம் இந்த போராட்டத்திலிருந்து தான் மம்தா பானர்ஜிக்கு ஒரு மிகப்பெரிய அரசியல் வாழ்க்கை தொடங்கியது. டிஎம்சியின் கேடர்களை வைத்து மம்தா பானர்ஜி எந்த அளவில் ஒரு ரோபோட்ஸான சிஸ்டத்தை வெஸ்ட் பெங்காலில் உருவாக்கினாரோ மம்தா பானர்ஜியை யாராலையுமே சேலஞ்ச் செய்ய முடியவில்லை. அது பஞ்சாயத்து எலெக்ஷனாக இருக்கட்டும், லோக்கல் பாடி எலெக்ஷனாக இருக்கட்டும், அங்கே லோக்சபா எலெக்ஷனாக இருக்கட்டும், அல்ல அசெம்பிளி எலெக்ஷனாக இருக்கட்டும், எந்த விதமான தேர்தல் நடந்தால் கூட டிஎம்சியை சேலஞ்ச் செய்வதற்காக அங்கே யாருமே வரவில்லை. இப்போ பிஜேபி மற்றும் தான் அங்கே ஒரு எதிர்க்கட்சியாக இருக்கிறது. சிஆர்பிஎஃப்ஐ இந்த முறை போட்டிருக்கிறார்கள். சென்ட்ரல் பாராமிலிட்டரி ஃபோர்ஸஸ். எவ்வளோ? 2407 கம்பெனிஸ்கள், கிட்டத்தட்ட 2.5 லட்சம் சிஆர்பிஎஃப் கமாண்டோஸ்கள், ராணுவ வீரர்களை இந்த தேர்தலுக்காக போட்டிருக்கிறார்கள். இதற்கான ஒரு காட்சியை மற்றும் நான் உங்களுக்கு எடுத்து காட்டுகிறேன், பாருங்கள். இந்த வீடியோவில் உங்களை இன்னும் ஆழமாக கூட்டிச் செல்வதற்கு முன்பு ஒரு சிறிய கோரிக்கை. உங்களுடைய சேனலை தொடர்ந்து முடக்கக்கூடிய வேலையை பார்த்து வருகிறார்கள். இதிலிருந்து மீட்டெடுப்பதற்காக உங்களுடைய உதவி தேவைப்படுகிறது. நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு சில சாதாரணமான விஷயங்கள்: லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டுங்கள், இந்த வீடியோவை பகிருங்கள், உங்களுடைய கேள்விகளை, கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் எழுதி விடுங்கள். இதை தாண்டி அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்க நினைக்கக்கூடிய நபர்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். இதை தாண்டி பொருளாதார ரீதியாக சப்போர்ட் செய்ய நினைக்கக்கூடிய நபர்களும் அருகில் இருக்கக்கூடிய QR கோடை பயன்படுத்தி உங்களால் முடிந்த உதவி தெரிவிக்கலாம். மணிப்பூரில் வெறும் 250 கம்பெனிஸ் மட்டும்தான், கிட்டத்தட்ட ஒரு 30,000 சிஆர்பிஎஃப்ஐ மட்டும்தான் அங்கே போட்டிருக்கிறார்கள். இங்கே 2.5 லட்சம். அப்போ எந்த விதமான பாதுகாப்பை, எந்த விதமான செக்யூரிட்டி டெப்யூட்மெண்ட்டை நீங்கள் பார்க்கிறீர்கள்? ஓட்டிங் நடக்க அடுத்த 24 மணி நேரம் தான் இருக்குது. 142 சீட்டுகளுக்கான முடிவு நாளைக்கு அங்கே இருக்கக்கூடிய மக்கள் போட்டு விடுவார்கள். மம்தா பானர்ஜி எந்த அளவில் ஒரு ஸ்ட்ராங்கான எக்ஸ்பெரிமெண்ட்டை எடுத்து வைத்திருக்கிறாரோ பிஜேபி அதை உடைக்க முடியுமா? பவானிப்பூர் மம்தா பானர்ஜியுடைய ஹோம் கிரவுண்ட். நடைபயணத்தை தொடங்கி இருக்கிறார். மக்களை நேரடியாக போய் சந்திக்கக்கூடிய வேலையை பார்க்கிறார். 24 பாரன்காஷ், நார்த் அண்ட் சவுத், பஷீர்ஹாட் ஏரியா, ஹாவ்ரா ஏரியா, பஸ்ராத் ஏரியா, நதியா ஏரியா, சந்தர்பூர், இது எல்லாமே டிஎம்சியோடைய ஒரு ஸ்ட்ராங்கான ஹோல்டாக பார்க்கப்படும். ஆனால் இந்த இடத்துல மம்தா பானர்ஜியை தோற்கடிக்குவதற்காக அங்களுடைய எம்எல்ஏக்களை, எம்பிக்களை எந்த அளவில் பிஜேபியின் கேடர்ஸ்கள் மிரட்டி வருகிறார்கள், அது எல்லாமே நாம் பார்த்து வருகிறோம். ஆனால் இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீர்கள்னா கடந்த 15 ஆண்டுகளாக மம்தா பானர்ஜியுடைய அரசாங்கம் இருக்கிறது. அந்த அரசாங்கத்தில் மம்தா பானர்ஜியால் நியமிக்கப்பட்ட ஏராளமான அதிகாரிகள் இருக்கிறார்கள். அந்த அதிகாரிகளில் 103 அதிகாரிகளை ஃபர்ஸ்ட் கட்டத்தில் இதே தேர்தல் ஆணையத்தை வைத்து நீக்கினார்கள். ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ்கள், ஐபிஎஸ் ஆஃபீஸர்கள் அவர்களை நீக்கினார்கள். இப்போ 3 நாட்களுக்கு முன்பு 6 போலீஸ் ஆஃபீஸர்ஸ்களை சஸ்பெண்ட் செய்யக்கூடிய வேலையை பார்த்தார்கள். முக்கியமாக
டைமண்ட் ஹார்பர் மிக முக்கியமான இடம் வெஸ்ட் பெங்காலுடைய, அங்கேயும் இந்த மாற்றம் நடந்தது. எல்லாமே ஹோம் மினிஸ்டருடைய பார்வையில் நடக்கிறது. செக்யூரிட்டி பர்சனல்ஸ் எவ்வளோ பெரிய விஷயம் என்று நீங்கள் இந்த பார்க்க வேண்டும், எவ்வளோ குரூஷலான இந்த தேர்தல் என்று நீங்கள் பார்க்க வேண்டும். நரேந்திர மோடி, அமித்ஷா, ஒட்டுமொத்த பிஜேபி, மம்தா பானர்ஜியின் அரசாங்கத்தை பார்த்து என்ன கூறுகிறார்கள்? நாங்கள் டெவலப்மெண்ட்டை கொண்டு வந்து வெஸ்ட் பெங்காலில் என்னதான் நடந்தது? கடந்த 15 ஆண்டுகளாக என்னதான் வெஸ்ட் பெங்காலில் நடந்தது? விவசாய கூலியாக, லேபரராக வேலை பார்ப்பதற்கு கட்டாயப்பட்டு வருகிறார்கள். மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ் பெங்காலில் வேலை கிடைக்காமல் மற்ற மாநிலங்களுக்கு போய் வேலை தேடி வருகிறார்கள். சரி, படித்த பட்டதாரிகள், அவர்கள் கையில் டிகிரி இருக்கு, ஆனால் வேலை வாய்ப்பு கிடையாது. இதைத்தானே. சரி, அப்படியே நீங்க டெல்லிக்கு வந்து விடுங்கள். கடந்த 12 ஆண்டுகளாக நரேந்திர மோடியின் அரசாங்கம் தான் இந்தியாவில் இருக்கு, மத்திய அரசாங்கமாக இருக்கு. அப்போ அவர்கள் என்ன சாதித்தார்கள்? நரேந்திர மோடியின் அரசாங்கம் வேலை வாய்ப்பை உருவாக்கிவிட்டதா? நரேந்திர மோடியின் அரசாங்கத்தில் விவசாயிகள் விவசாய கூலியாக மாறாமல் இருக்கிறார்களா? இதே நரேந்திர மோடியின் அரசாங்கத்தில் மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ்கள் குறைந்து விட்டார்களா? அனைத்து மாநிலங்களிலுமே, முக்கியமாக பிஜேபி இருக்கக்கூடிய மாநிலங்களிலாவது வேலை வாய்ப்பு உருவாகியதா? அங்க இருக்கக்கூடிய மக்கள் மற்ற மாநிலங்களுக்கு வேலை தேடி போகவில்லையா? உத்தரப்பிரதேஷ் எடுத்துக்கொள்ளுங்கள், பீகார் எடுத்துக்கொள்ளுங்கள், மத்திய பிரதேஷ் எடுத்துக்கொள்ளுங்கள், ராஜஸ்தான் எடுத்துக்கொள்ளுங்கள், ஹரியானாவை எடுத்துக்கொள்ளுங்கள். இங்க இருக்கக்கூடிய மக்கள் வேற எங்கேயும் போவதில்லையா? அப்போ பீகாருக்கும் பெங்காலிற்கும் எந்த விதமான மாற்றம் இல்லை என்றால், அப்போ நரேந்திர மோடியின் அரசாங்கம் மத்திய அரசாங்கத்திற்கும் பெங்காலிற்கும் எந்த விதமான வித்தியாசமும் இருக்கக்கூடாது. அப்ப இதே கேள்விதானே நரேந்திர மோடியை பார்த்தும் நாம் கேட்க வேண்டும். வேலை வாய்ப்பு எங்க? மக்களுடைய அடிப்படை வசதிகள் எங்க? மக்களுக்கு போதுமான அளவில் கடந்த 12 ஆண்டுகளில் நரேந்திர மோடி அவர்கள் அனைத்து வசதிகளுமே செய்து கொடுத்து விட்டாரா? அப்போ இந்த ஒட்டுமொத்த விஷயத்தில் நீங்க பார்த்தீர்கள்னா, மம்தா பானர்ஜி நேரடியாக மக்களை போய் சந்தித்து தன்னுடைய ஆட்சியை தக்க வைப்பதற்காக மிரட்டல்களை கொடுத்து வருகிறார். அதே போன்று அமித்ஷா அவரும் இது போன்ற மிரட்டல்களை கொடுத்து வருகிறார். நான் தொடக்கத்தில் ஒரு போட்டோவை காட்டியிருந்தேன். அந்த போட்டோவில் யார் இந்த போட்டோவை கிரியேட் செய்தார்கள்? அவர்கள் எழுதிய வார்த்தை, பங்களாதேஷியர்கள் ஒரு பெண் உறுப்பை எவ்வளவு கேவலமாக அவர்கள் எடுத்து வைத்திருக்கிறார்கள், எவ்வளவு கேவலமாக வரைந்து வைத்திருக்கிறார்கள். மம்தா பானர்ஜியுடைய அந்த பெண் உறுப்பை அடையாளம் கண்டுபிடித்து, அடையாளம் காட்டி இஸ்லாமியர்கள் கதவை தட்டுகிறார்களாம். எந்த இடத்தை? யார் அந்த போஸ்டை போட்டாரோ அந்த நபரை இதுவரை கைது செய்யவில்லை. பாஜக சப்போர்ட்டர்ஸ் தான் அவர்கள். பட் ஹவு டிஸ்கஸ்டிங் இட் இஸ். இப்போ இந்தியாவில் இந்த அனைத்து பிரச்சனைகளுமே மறைப்பதற்காக இது போன்ற விஷயங்களை சீஃப் மினிஸ்டராக இருக்கட்டும் அல்ல மத்திய அரசாங்கமாக இருக்கட்டும், 2 பேருமே இந்தியாவை ஒரு பேங்க்ரப்சி, அதாவது எந்த விதமான பணமும் இல்லை, கஜானா காலி என்கிற விஷயத்தை தான் இந்தியன் பாலிடிக்ஸ் எடுத்து வைக்கிறது. எலெக்டோரல் விக்டரி இருந்தால் போதும் இவர்கள் செய்யக்கூடிய அனைத்து தவறுகளையுமே மறைத்து விடலாம். அதனால்தான் டிஎம்சிக்கும் இந்த தேர்தல் முக்கியம், அமித்ஷா மற்றும் நரேந்திர மோடிக்கும் இந்த தேர்தல் முக்கியம். இதே போன்ற தேர்தல் தான் இந்தியா அலையன்ஸ் 2024ஆம் ஆண்டு லோக்சபா தேர்தலில் சந்தித்தது. அப்கி பார் 400 பார் என்று கூறினார்கள். 2024ஆம் ஆண்டு 240க்குள்ளேயே பிஜேபியை முடக்கிவிட்டார்கள். ஒரு மைனாரிட்டி அரசாங்கத்தை தான் பிஜேபி நடத்தி வருகிறது. ஹரியானா, மகாராஷ்டிரா, டெல்லி, பீகார், அந்த பயத்திலிருந்து உருவான வெற்றிகள். பிஜேபிக்கு ஒரு விஷயம் புரிந்து விட்டது, இதற்கு மேல் அடுத்து எந்த தேர்தலை நழுவ விட்டாலும் மத்தியில் இருக்கக்கூடிய சேர் நழுவிவிடும். அதனால்தான் ஹரியானா, மகாராஷ்டிரா, டெல்லி, பீகார் என்ன நடத்தினாலும் பிரச்சனை இல்லை, எவ்வளோ திருட்டு வேலையை பார்த்தாலும் பிரச்சனை இல்லை, எவ்வளோ ஓட்சேரி நடத்தினாலும் பிரச்சனை இல்லை, இதற்கு மேல் எந்த மாநிலத்தையும் விடக்கூடாது. அப்போ இதற்கு மேல் அடுத்தபடியாக வெஸ்ட் பெங்கால் தான் டார்கெட். வெஸ்ட் பெங்காலுக்கு பின்பு உத்தரப்பிரதேஷ், டெல்லி. உத்தரப்பிரதேஷை வெல்லவில்லை என்று டெல்லி கவர்ந்து போகும். அப்போ இதுதான் அவர்களுடைய டார்கெட்.
டிஎம்சியின் எம்பி மிதாலி பாக், அவர் ஒரு தேர்தல் பிரச்சாரத்திற்கு போகும்போது ஒரு பிஜேபி சப்போர்ட்டர் கையில் லட்டி எடுத்து வந்து பாடிஜா, பாடிஜா பெங்காலியில், அதாவது திரும்பி போ, வீட்டுக்கு போ, பாடிஜா, அந்த வாகனத்தை தாக்கியதற்கு பின் சிந்தித்து பாருங்கள், த மோஸ்ட் சேஃபஸ்ட் அண்ட் டிரான்ஸ்பரண்ட் எலெக்ஷன் வெஸ்ட் பெங்கால். அதற்காக 2400 சொச்சம் கம்பெனிஸ், 2.5 லட்சம் சிஆர்பிஎஃப் ஜவான்ஸ், 100 நபருக்கு ஒரு சிஆர்பிஎஃப் ஜவான், இத்தனை பட்டாலியனை போட்ட பின்பு கூட எந்த விதமான வயலன்ஸை நாம் பார்க்கிறோம். இந்த காட்சிகளை நீங்க பார்க்கிறீர்கள், பாருங்க. மிதாலி பாக் வாஸ் இன்ஜர்ட், அவருடைய டிரைவர் வாஸ் இன்ஜர்ட், நேரடியாக மருத்துவமனைக்கு சென்றார். இதற்கு அருகே கோகாட், அரம்பாக், இங்கேதான் அபிஷேக் பானர்ஜியுடைய ரோட் ஷோ நடந்து கொண்டிருந்தது. அதை முடித்துவிட்டு நேரடியாக மிதாலியை பார்ப்பதற்கு அபிஷேக் பானர்ஜி அந்த மருத்துவமனைக்கு சென்றார். இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் அமித்ஷாவுடைய ரேலி, இன்னொரு பக்கம் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடியின் ரேலி. கோடிக்கணக்கான ரூபாய்க்கான வாகனங்கள் ஏழைகளுடைய நெஞ்சில் ஏறிக்கொண்டிருந்தது. அதாவது அவர்களுடைய நிலையை வேடிக்கையாக அனைத்து அரசியல் கட்சிகளுமே அங்கே எடுத்து வைக்கிறது. இந்த வாகனங்களுடைய பணமதிப்பை நீங்கள் பார்த்தீர்கள், ஒவ்வொரு வண்டியை வைத்து அங்கே 20-30 வீடுகளை வாங்கிடலாம். அவ்வளோ மோசமான நிலையில் இன்னைக்கு வெஸ்ட் பெங்கால் இருக்கு. அந்த இடத்தில் நரேந்திர மோடியின் இந்த ரோட் ஷோ. இன்னொரு பக்கம் மம்தா பானர்ஜி, the lady who is walking on the road. 15 ஆண்டுகளாக நீங்க என்ன செய்தீர்கள் என்று நீங்க கேட்டீர்கள்னா அவரால் பதில் கொடுக்க முடியாது. நரேந்திர மோடி, மத்தியில் நீங்க தானே இருக்கிறீங்க. சரி, வெஸ்ட் பெங்காலோடைய டெவலப்மெண்ட்டிற்காக ஆஸ் அ சென்ட்ரல் கவர்மெண்ட் நீங்க என்ன செய்தீர்கள்? எதுவுமே செய்யவில்லை. காரணம், மத்திய அரசாங்கம் வெஸ்ட் பெங்காலுக்கு சேர வேண்டிய அந்த 100 நாள் திட்டம், விவசாயிகள், விவசாய கூலிகள், அவர்களுக்கு கிடைத்த அந்த அரசாங்கத்தின் கேரண்டியை கூட, அதற்கான பணத்தை கூட கொடுக்காமல் நிறுத்தி வைத்திருக்கிறார்கள். இவர்கள் அங்கே போய் இன்னைக்கு ஓட்டை கேட்டு வருகிறார்கள். சரி, பிஜேபியுடைய நிலையும் புரிந்து கொள்ளுங்கள். ஃபர்ஸ்ட் ஃபேஸ் எலெக்ஷன் நடந்தது. ஒரு 152 சீட்டுகளுக்கான தேர்தல். 23ஆம் தேதி தமிழ்நாடு, வெஸ்ட் பெங்காலுடைய ஃபர்ஸ்ட் எலெக்ஷன் நடந்தது. பிஜேபி சொல்லுவது என்ன? 110 சீட்டு எங்களுக்கு இதில் வந்துடும். மம்தா பானர்ஜி டிஎம்சி கூறுவது என்ன? 100 சீட்டுகள் எங்களுக்கு இதில் வந்துடும். ரெண்டுமே சேர்த்து பார்த்தீர்கள்னா 215, 225 சீட்டுகள் வரை வருகிறது. ஆனால் நடந்தது எவ்வளோ? வெறும் 152 சீட்டுகள் தான். அடுத்தபடியாக செகண்ட் ஃபேஸில் நடக்கக்கூடிய தேர்தல், அதில் டிஎம்சி கையில் 123 சீட்டுகள் இருக்கு, பிஜேபி கையில் 18 சீட்டுகள் இருக்கு. அப்போ இந்த இடம் ரொம்பவே ஸ்ட்ராங்கான ஹோல், டிஎம்சியோட மிகவும் ஸ்ட்ராங்கான ஹோல். ஒரு 40 சீட்டுகள் முன்ன பின்ன போவதாக கூறுகிறார்கள். இந்த இடத்துல 10,000 அந்த வினிங் லூஸ் மார்ஜின் 10,000க்கு மேலே இருக்கக்கூடிய சீட்டுகள், 14 சீட்டுகள் டிஎம்சி கையில் இருக்கு, 3 சீட்டுகள் தான் பிஜேபி கையில் இருக்கு. அப்போ இந்த இடத்தில் பிஜேபி கையில் எடுத்த ஆயுதம் என்ன? ஏன்னா இங்கே நேரடியாக வெற்றி பெற முடியவில்லை. அதனால்தான் அந்த போட்டோவெல்லாம் போட்டு மம்தா பானர்ஜி இழிவாக எடுத்து காட்டக்கூடிய வேலையை பார்க்கிறார்கள். சனாதனத்தை கையில் எடுத்தார்கள், இந்து முஸ்லிம் என்கிற பிரச்சனை கையில் எடுத்தார்கள், பெங்காலி முஸ்லிம், பெங்காலி ஹிந்து என்று பிரித்து பார்த்தார்கள் பிஜேபி சார்ந்த நபர்கள். இப்போ அந்த படம், அப்போ எந்த ஐடியாலஜியை வைத்து நரேந்திர மோடியின் அரசாங்கம் இந்த தேர்தலில் களமிறங்கி 15 ஆண்டுகளில் நீங்க என்ன செய்தீர்கள் என்பதை கேட்பது மிக சரியானது. ஆனால் 12 ஆண்டுகளில் நீங்க என்ன செய்தீர்கள் அதையும் நாம் கேட்க வேண்டுமா, கேட்கக்கூடாதா? அப்ப இந்தியன் டெமோக்ரஸி இதோடைய இரத்த வெறியை நாம் வெஸ்ட் பெங்காலில் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதிகார வர்க்கம், அதிகார பலம், அரசியல் பலத்தை வைத்து, குண்டர்களை வைத்து அங்க இருக்கக்கூடிய மக்களுடைய உயிருடன் விளையாண்டு மக்களுடைய அதிகாரத்தை, உரிமைகளை பறிப்பது, நசிப்பது, இதை தேர்தல் ஆணையம் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறது. சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறது.
27 எலெக்ஷன் வெஸ்ட் பெங்காலை சார்ந்த மக்கள் தன்னுடைய ஓட் அதிகாரத்தை இழந்து இன்னைக்கு ஓட்டு போட முடியாமல் நிற்கிறார்கள். இந்த தேர்தலை எப்படி நீங்க ஒரு டிரான்ஸ்பரண்டான தேர்தல் என்று எடுத்துக்காட்ட முடியும்? இதற்கு முன்பு எப்பவுமே இந்த அளவில் சிஆர்பிஎஃப் உடைய டெப்யூட்மெண்ட்டை நாம் பார்த்ததில்லை. இதை எப்படி நீங்க ஒரு அமைதியான தேர்தலாக பார்க்க முடியும்? அமித்ஷா தேர்தல் முடிந்ததற்கு பின்பு அடுத்த 60 நாட்கள் வரை இந்த சிஆர்பிஎஃப் இங்கே தான் இருக்க போகிறது. அப்ப இன்னொரு மணிப்பூரை, இன்னொரு ஜம்முவை, இன்னொரு கலவர பூமியை உருவாக்க போகிறீர்களா என்கிற இந்த கேள்வி. அப்போ எப்படி தேர்தல் ஆணையம் அமைதியாக இருக்கிறது, சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா அமைதியாக இருக்கிறது? சிந்தித்து பாருங்கள். இந்தியாவுடைய அரசியல் களத்தின் ஒரு புதிய முகத்தை. நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.